Hello guys, welcome to our channel. லாஸ்ட் வீடியோல பவர் பி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல இருந்து பவர் பிஐயோட பேஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டுடே வீடியோ இஸ் பவர் பிஐ பார்ட் 2. ஓகேங்களா? இப்ப பவர் பிஐ நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படிதான் வரும். பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 150 பிளஸ் டேட்டா சோர்ஸ் கிட்ட இருந்து டேட்டாவை வந்து கெட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸல், எஸ்கியூஎல், பைத்தான், பிடிஎஃப், சோ டெக்ஸ்ட் ஃபைல், இந்த மாதிரி இருக்க எல்லா ஃபார்மேட்லயுமே. சோ இங்க கெட் டேட்டா ஃப்ரம் அதர் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்டுமே ஓபன் ஆகும். இல்லப்பா நான் எக்ஸல தான் இதுல லோட் பண்ண போறேன்னா நீங்க டைரக்டா எக்ஸல் ஒர்க் புக் கொடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா பிளாங்க் ரிப்போர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பவர் பிஐயோட சைட் ஓபன் ஆயிரும். இதுல பாருங்க இங்க சாஃப்ட்வேர்ஸ் கேட்கும் எது கூட லிங்க் பண்றீங்கன்னு. இங்கேயும் நீங்க எக்ஸல கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல இதுல இருக்கிறது வேண்டாம் எனக்கு வேற டேட்டாஸ் வேணும்னா கெட் ஃப்ரம் அனதர் டேட்டா சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா வேற டேட்டா வந்துடும். இப்ப நான் எக்ஸல் கூட தான் லிங்க் பண்ண போறேன். சோ இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் நான் கிளிக் பண்ணதுமே என்னோட ஃபைல்ஸ் பேஜ் வந்து எனக்கு ஓபன் ஆகும். சோ இதுல என்னோட டவுன்லோட்ஸ்ல இருக்க பிசிக்ஸ் சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிற டேட்டாவை வந்து நான் இதுல லோட் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் ஓபன் கொடுத்ததுமே அந்த டேட்டா வந்து இதுல லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சோ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் அது ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மல்டிபிள் டைம் இன்புட் கொடுக்கும் போது நமக்கு சிஸ்டம் ஹேங் ஆக சான்சஸ் இருக்கு. சோ இப்ப நான் லோட் கொடுத்ததுமே பாருங்க எனக்கு அந்த எக்ஸல் டேட்டால டோட்டலா 3 ஷீட் இருக்கும். ஆர்டர்ஸ் 1, ரிட்டர்ன் 1 அண்ட் யூசர் 1. இப்ப இந்த 3 ஷீட்லயுமே நான் இங்க கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க டேட்டா இங்க வியூ ஆகும். பாருங்க ஆர்டர் ஷீட்ல இருக்க டேட்டா இங்க இருக்கு, ரிட்டர்ன் ஷீட்ல இந்த டேட்டா இருக்கு, யூசர் ஷீட்ல இந்த டேட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி நான் இங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நான் ஆர்டர் ஷீட்டை தான் லோட் பண்ண போறேன். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்றேன். ஆனா கீழே பாருங்களேன் லோடுங்கிற ஆப்ஷன் வந்து ஹைட்ல இருக்கு. ஏன்னா நீங்க அதை கிளிக் பண்ணும்போது டேட்டாஸ் மட்டும் தான் வியூ ஆகும். ஆனா பக்கத்துல இருக்க அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா தான் இங்க நமக்கு லோட் ஆப்ஷனே விசிபிள் ஆகும். நீங்க ஒரே டைம்ல மல்டிபிள் ஷீட்ஸை கூட லோட் பண்ண முடியும். எனக்கு இப்போதைக்கு ஆர்டர் ஷீட் மட்டும் போதும். சோ அதை மட்டும் நான் டிக் பண்ணிட்டு இங்க லோட் கொடுத்ததுமே எனக்கு டேட்டா வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ லோட் ஆனதுமே இந்த இடத்துல எனக்கு லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். ஆல்மோஸ்ட் ரன்னிங்ல இருக்கு. ஓகே இங்க பாருங்க ஆர்டர் சக்சஸ் சொல்லிட்டு ஒரு அலர்ட் வந்துருச்சு. இப்போ என்னோட டேட்டா வந்து லோட் ஆயிருச்சு. எப்படி டேட்டா லோட் ஆயிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்க பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணி அதை ஓபன் பண்ணதுமே உங்களோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேனல் இருக்கும். ஒன்னு ஃபில்டர், இன்னொன்னு விசுவலைசேஷன், இன்னொன்னு டேட்டா. இது வேண்டாம்னா நீங்க இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்மளால ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுல டேட்டாவை கிளிக் பண்ணீங்கன்னா நான் லோட் பண்ண ஷீட் எனக்கு இங்க காமிக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நான் வந்து ஷீட் லோட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுவேன். சோ இதுல இருக்க இந்த ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஷீட்குள்ள இருந்த காலம்ஸ் எல்லாமே இங்க கிரியேட் ஆயிருக்கும். இதெல்லாமே என்னோட காலம்ஸ். இன்னொரு மெயின் பெனிஃபிட் என்னன்னா பவர் பிஐயே நம்ம காலம் வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எம்டியா இருந்ததுன்னா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங் இல்லைன்னா லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி சமேஷன் இருந்ததுன்னா அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ், அதாவது இன்டீஜர் இல்லைன்னா ஃப்ளோட் இல்ல லாங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி கேலண்டர் ஐக்கான் இருந்ததுன்னா அதுக்குள்ள டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இந்த மாதிரி எல்லா காலமுமே அதுவே டேட்டா டைப்பை வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரிதான் நம்ம டேட்டாவை வந்து பவர் பிஐல லோட் பண்ணணும். ஓகேங்களா? லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த விசுவலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போற சார்ட்டோட டைப்ஸ் எல்லாமே நமக்கு இங்க இருக்கும். சோ இதுல இருக்க எந்த சார்ட் வேணாலும் நம்ம கிளிக் பண்ணி நம்ம டேட்டாஸை இன்புட் கொடுத்துக்கலாம். சோ இதுதான் பவர் பிஐயோட ஓவரால் ஒர்க் ஸ்பேஸ். இதுல பாத்தீங்கன்னா இன்செர்ட் இருக்கு, மாடலிங் இருக்கு, வியூ இருக்கு, ஆப்டிமைசேஷன் இருக்கு, ஹெல்ப் இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த கார்னர் வந்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம ரிப்போர்ட் வியூ. இங்கதான் நம்ம சார்ட் போடுவோம். செகண்ட் இருக்கிறது நம்மளோட டேபிள் வியூ. சோ இதை கிளிக் பண்ணும்போது நம்ம எக்ஸல்ல லோட் பண்ண டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் வியூ வந்து நமக்கு இதுல வந்துரும். என்னென்ன டேட்டா இருக்கு எல்லாத்தையுமே நம்ம இங்க பாத்துக்கலாம். தேர்ட் ஒன் வந்து மாடல் வியூ. ஷீட்ஸை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம இந்த வியூவை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ஸ், டிஏஎக்ஸ். குவரிஸா நம்மளோட ஃபார்முலாவை அப்லோட் பண்றதுக்கு தான் இந்த டாக்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎம்எல்டி கமெண்ட். சோ இது வந்து எதுக்குன்னா மாடலை வந்து எடிட் பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஓவராலா பவர் பிஐயோட டேஷ்போர்ட், அதாவது ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூ பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சீரீஸ், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து இதுல இருக்க ஒவ்வொரு சார்ட்டும் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத டெப்தா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவர் பிஐல இன்ட்ரெஸ்டா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.